பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த வருடம் ஆரம்பித்து 12 நாட்கள் ஆகிறது. இதற்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு குடும்பத்தாரும் சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. வருஷம் நல்ல வருஷம்னு சொன்னாலும் மிகவும் மோசமான ஒரு வருடமாக இருக்கிறது. அமெரிக்க தேசத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு நிறையா புதிதாய் வாங்கினதான வீடுகள், கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் கூட எரிந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உலகம் எங்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் யுத்தங்களும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கிருபையாக நம்மை இந்த நாளில் ஜீவன் உள்ள தேசத்தில் அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு ஆறுதலை கொடுக்கவும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அந்த ஒரு சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம், அந்த வார்த்தை உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும். மனிதர்களுடைய வார்த்தை உங்களுக்கு ஒருவேளை ஒரு ஆறுதல் கொடுக்கலாம், சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்குது பாருங்கள், அது உங்களுடைய சூழ்நிலையே மாற்றும், உங்களுடைய பிரச்சனையே மாற்றும். உங்களுக்கு எதிரிட்டு வருகிற பிரச்சனைகளை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. இப்போ தேவனுடைய வார்த்தையும் அதோடு மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் நாங்கள் சொன்னது போல் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், நீங்கள் எந்த அளவிற்கு ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வல்லமையும் கிருபையும் தேவன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய கையில் நம்மை கொடுத்துடணும். ஆவியானவரை நீங்கள் அந்த நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்துங்க. ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் ஆண்டவரை நான் படிக்கிற காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. வேலைக்கு போகிறவங்க, ஆண்டவரை வேலைக்கு போகிறேன், போகும்பொழுது வரும்பொழுது எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, சுகத்தோடு பலத்தோடு நான் வந்து சேர எனக்கு கிருபை தாங்க. ஏன்னா ஒரு நிலையற்றதான ஒரு உலகத்துக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். நிலையற்றவர்களாய் இருந்தாலும் நம்மோடு நிலையாக இருக்கிறதான தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால் என்ன போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நிற்பதற்கு, சமாளிப்பதற்கு தேவன் நம்மோடு இருந்துட்டால் போதும், ஆவியானவர் நம்மளோடு இருந்துட்டால் போதும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்மளை தலைகீழாக கவிழ்த்து போடுறது போல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்காற்று வீசலாம், ஆனால் எதிர்காற்றுகள் வீசினாலும் அவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். அந்த பாடலை ஒரு கூட பாடப்போகிறோம். எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடு இருக்கிறவர் பெரியவர் நீரே. இதை உணர்ந்து நாம் இந்த நாளிலே இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின்
சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாது பரமனே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாது பரமனே என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். இந்த வருஷம் துவங்கி இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாரையே நிறைய நஷ்டங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் காணப்படுகிறது. இதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துருவோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் மையமாக வைத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையினாலே நம்மை இடைக்கட்டும்படியாக நம்மை பாதுகாக்கும்படியாக அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் நமக்கு தேவனுடைய கிருபை, தேவனுடைய வார்த்தை, இவைகள் ரெண்டு நமக்கு ஒரு ரெண்டு கண்களை போல இருக்கணும். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வார்த்தையும். இது இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையாக இருக்கும். போராட்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கிறது. போராட்டம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல,
விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, அவிசுவாசிகளுக்கும் போராட்டங்கள் உண்டு என்பதை நம்மாலே நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், பிரசங்கியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில், நான் இதை அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அங்கே அந்த முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படி சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவளை கொண்டு ஒருவனும் விருப்பையாவது அறியான். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே, ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவரிடத்தில் போகிறார்கள். இதற்கு நீங்களாக இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய் வாசி. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நமக்கு தான் இந்த நாட்களில் இந்த உணர்வை கொடுக்குறார். நமக்கு முன்பாக மரித்து போனவர்கள் அவங்க எதையுமே அறிய மாட்டாங்க. அப்படியே ஒரு இடத்துல ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. செத்து போனவங்க கனவுல வராங்க அப்படின்னா, கனவுல அவங்க வரதில்லை. அசுத்த ஆவிகள் கனவு மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் செத்து போனவர்களை போல நம்முடைய பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா, ஒரு வேளை கூட பிறந்தவங்க இவங்க மரித்தார்கள், அவங்க ரூபத்தில் நம்முடைய கனவில் வர்றது எல்லாமே பிசாசினுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கிறது. அதனால் இந்த செத்து போனவங்க நம்முடைய கனவில் வரக்கூடாது. கனவில் வந்தால் அதை கேன்சல் பண்ணி நம்ம உடனே என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்படியே இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த பாக்ஸ் அப்படியே ஆணி வேறு அக்கு வேற பிரித்து போட்டுட்டா அது எப்படி கிடக்கும்? மறுபடியும் அது ஒன்றா சேராது. அதே போலவே இந்த உயிரோடு இருக்கிற நமக்கு தான் இந்த தேவன் இந்த நாட்களில் இந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. இதை நினைத்து பார்க்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக நமக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். ஒழிய செத்து போனவர்களுக்கு இந்த கிருபை கிடைக்கவே கிடைக்காது. கிருபை ஒரு தடவை இழந்துட்டா, அதுக்கப்புறம் மரித்து போயிட்டா, குழிக்கு போயிட்டோம்னா மறுபடியுமா நமக்கு ரட்சிப்பு என்பது கிடையவே கிடையாது. இப்போ இந்த நாட்களில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதொன்றாக இருக்கிறது. ரட்சிப்பை இழந்துட்டோன்னா நம்ம எதையுமே அதுக்கப்புறம் இந்த பூமியிலேருந்து எதையுமே கொண்டு போக முடியாது. இந்த பூமியில் வந்த பொழுது எதுவுமே கொண்டு வரல, பூமியிலேருந்து போகும்பொழுது வெறுமையாக தான் போகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் அந்த வார்த்தை நம்மோடு இருக்கும். மரித்தவர்களும் தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய காலம் இனி வருகிறதாக இருக்கிறது. மரித்தவர்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்க. எப்போ? வருகிற நாட்களில் தேவனுடைய சத்தத்தை அவங்களால கேட்க முடியும். அப்போது இந்த வார்த்தை தான் நம்மளை விட்டு ஒரு நாளும் நீங்கவே நீங்காது. இந்த வார்த்தை எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம இந்த நாட்களில் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த வார்த்தையை நம்ம வீணான வார்த்தையாக, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இருக்காது, எந்த பலனும் இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அதில் ஒரு பலன் இருக்கிறது. அது ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு புதிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி மறுபடியுமா நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம், அந்த வார்த்தை தான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும், பலனை கொடுக்கும். இப்போது இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக எனக்கு சொன்னார். ஆராதனை நேரத்திலே அதை எனக்கு உணர்த்தினார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காம நீங்கள் நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சிலர் நீங்கள் உங்களுடைய சக்திக்கு மீறி நிறைய காரியங்களை நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டதுனால
வாங்கினதனால அந்த வாங்கின கடனினால் நீங்கள் அதிக பாரத்தோடு இருக்கிறீங்க. இப்போது இதுலேருந்து எப்படி கட்டி வர்றதுன்னு தெரியல. ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு வேறு நிறைய பேர் கடன் கொடுக்கறதுக்கும் இல்லை கடன் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய வழி வாசல்களை பிசாசு திறந்து வைத்திருக்கிறான். அவனாக வந்து கொடுப்பான், நீங்கள் வாங்கிக்குங்க, நான் மெதுவாக கொடுங்க அப்படின்வான். ஆனால் வாங்கின பின்னாடி வசனம் என்ன சொல்கிறது? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமைனா அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். அதுக்கப்புறம் பாண்டில் சுற்றி கையெழுத்து வாங்க. அந்த பேங்க்கில் போனால் ஒரு 10,000 ரூபா லோன் போட்டோம்னா அதுக்கு அவன் சுற்றி அந்த பேப்பரில் சுற்றி நமக்கு கையெழுத்து வாங்குவான். நமக்கு அந்த பணம் வாங்குகிற ஆசையில் எத்தனை கையெழுத்து வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு கையெழுத்தாக இருக்கிறது. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே ரூபாய் எடுத்துகிட்டு வந்துடுவோம், செலவு பண்ணிவிடுவோம், அப்புறம் கட்ட முடியாமல் திணறி கொண்டிருப்போம். அப்படியே அநேகர் கடனை வாங்கி கொண்டு இப்பொழுது நீங்கள் திணறி கொண்டிருக்கிறீர்கள். இதை ஆவியானவர் உணர்த்துகிறார். நீங்கள் செய்ததான அந்த தவறுக்கு தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்பாமல் என் பணத்து மேலேயும் என் சொத்து மேலேயும் நான் நம்பிக்கை வைத்து நான் இந்த காரியத்தை செய்துட்டேன். ஆண்டவரே, எனக்கு இதிலேருந்து கிருபியாக வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வேளை கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தரலாம். ஆனால் சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. இதிலிருந்து வெளியே வருவதற்கு வகை தெரியாதபடிக்கு நீங்கள் முழித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அதை இந்த நாளில் உணர்த்துகிறார். அதை சொல்லும்படியாக எனக்கு சொன்னதுனால நான் இந்த நாளில் சொல்கிறேன். இன்னொரு காரியம், நீங்கள் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருந்ததான நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். ஆமாங்களா? சொன்னாரா? சரி. அந்த நேரத்தில் நம்மில் ஒரு சிலர் இதை கேட்கப் போகிறவர்கள் அநேகர். அவங்க வாழ்க்கையில் குழந்தைகளே இல்லை. எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு நான் போய் யாருக்காக ஜெபம் பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரால் முடியாதது என்று சொல்லி எதுவுமே இல்லை. ஆபிரகாமுக்கு அவனுடைய வயது மூப்புக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவனுடைய சந்ததியை திரளாய் பெருக செய்ததான தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க. கர்த்தர் அதை கவனித்து கேட்டிருக்கிறார். இப்போ அதற்குரிய பதிலை சொல்கிறாரு. நீ நினைத்தது போல உனக்கு குழந்தை இல்லை, நீ யார் சொன்னது? ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம், மருத்துவர்கள் சொல்லலாம், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லலாம், உன்னுடைய உறவுக்காரர்கள் சொல்லலாம், உன்னுடைய குடும்பத்தாரையே சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உனக்கு பிள்ளைகளை தர நான் போதுமானவராக இருக்கிறேன். அது என்னால் வருகிறதான சுதந்திரம். நிச்சயமாகவே நான் உன்னுடைய சந்ததியை பெருகவே பெருக செய்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். ஒருவேளை குழந்தை இல்லாதவர்களாக இருக்கலாம், குழந்தை இறந்து போனவர்களாக இருக்கலாம், குழந்தை பெற்றெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் டாக்டரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். டாக்டர்கள் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் இருந்து நான் உனக்கு விலக்கி உன்னை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் இந்த நேரத்திலே நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 2 காரியங்களே கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். கடன் வாங்கிட்டீங்க, தெரியாத வாங்கிட்டீங்கன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கீங்க. அது இவ்வளோ தூரம் இவ்வளோ பின்னாடி இவ்வளோ பிரச்சனை வருமேன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை தெரியல. நீங்கள் பார்த்ததான போராட்டத்திலிருந்து எப்படியாச்சும் விடுதலையை பெறணுன்றதுக்காகத்தான், உங்களுடைய குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் அந்த கடனை வாங்கும் பொழுது நீங்கள் யோசிச்சிருக்கணும். நீங்கள் தேவனிடத்தில் வார்த்தை கேட்டிருக்கணும். வார்த்தை கேட்காதபடி நீங்கள் செய்துட்டீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை நான் உனக்கு சொல்கிறேன், என் வார்த்தையை பிடித்துக்கொள். நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் உன்னை உயர்த்த போதுமானவரே இருக்கிறேன் என்று சொல்லி நீ விசுவாசிப்பாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே எது இருந்தாலும் இல்லைனாலும் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவரால் முடியும் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான இந்த பகுதி தான். அது
மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறை போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவளிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கையில் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, ஏன் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இந்த இடத்துல ஒரு திரளான கூட்டத்திற்கு மத்தியில் ஆண்டவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை கேட்குறாங்க. அநேக அற்புத அடையாளங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார். அது முடிஞ்ச பின்னாடி சீஷர்களை சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள அனுப்பிவிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? 22ஆம் வசனத்தில் தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அந்த கரைக்கு போங்கன்னு சொல்லி அவங்கள வேகமாக போகணும்னு சொல்லி சொல்கிறாரு, துரிதப்படுத்துகிறாரு. சீக்கிரமாக போங்க, சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள அப்படி அனுப்பிச்சி விட்டுட்டு இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த படகுல போகல. அவர் இந்த பக்கம் ஒரு மலை மேலே ஏறி அவர் என்ன பண்ணுறாரா? மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது தனிமையாய் இருந்தார். தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். அவங்களை அனுப்பி விட்டுட்டு இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். மற்ற உலக ஜனங்களுக்காக, நமக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் இவங்க போன படகு நடுக்கடலில் போகின உடனே பயங்கர சீற்றம் உண்டாகி எதிர்காற்றாக இருந்தபடியினாலே இவள் போக வழியில் எதிராக காற்று வீசுகிறது. எதிர்காற்று வீசும் பொழுது இவளால் போக முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருந்தாங்க. அப்போது இந்த நாளில் நம்ம பார்க்குறோம், இயேசு இவருடைய அனுப்பினவர் அந்த ராத்திரியில் இவங்களுக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு நன்றாக தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்களை அழைத்தவருக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதை போலவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கலாம். இதில் மீறி அந்த பக்கம் எப்படி போகிறது, இது எப்படி கடக்கிறதுன்னு நீங்கள் திணறி கொண்டு இருக்கலாம். இதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. உங்களை அழைத்தவர் உங்களை அந்த பக்கம் போகணுன்னு வேகப்படுத்தி உங்களை போட்டில் ஏற்றினவர் உங்களுக்கு அடுத்தது என்ன வரும்னு சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின பொழுது அவங்க அந்த பழத்தை சாப்பிடுவாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுமே அந்த இடத்துல எதுக்கு அவர் ஒரு மரத்தை ஒன்று ஏற்படுத்தணும் இல்லைங்களா? ஏற்படுத்திட்டு அப்புறம் கேள்வி கேட்பாங்க. இவங்க ரொம்ப நாணமாக கேட்குறாங்க, எதற்காக ஆண்டவர் உண்டாக்கினார்? ஏன் அவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியுமில்ல? ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியுமில்ல? அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தோம். ஏன் அந்த மரத்தை உண்டாக்கினார்? ஏன் அந்த பழத்தை அந்த தோட்டத்துக்கு நடுமையத்தில் வைத்தார்? தேவனுக்கு ஆதி முதலாய் ஒரு திட்டம் ஒன்று இருந்துச்சு. இந்த மனுஷர்களை நேசிக்கும்படியாய் தம்முடைய சாயலாய் மனிதர்களை உருவாக்கி அவர்களிடத்தில் தன்னுடைய அன்பை காட்ட வேண்டும். இப்போ இந்த ஆதாமும் ஏவாளும் தவறி போய் இந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்க இழந்து போன ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த பூமிக்கு வந்து பாடுகளை பட்டு இரத்தம் சிந்தி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அப்போ இதை அறியாதபடி நாமும் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை அழைத்ததான தேவன் நமக்கு குடும்பத்தை கொடுத்தவர். அது மத்தியில் நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்கிறார். அவர்
இப்போ இவங்களை போட்டில் ஏற்றினவர் அவங்க போகிற வழியில் அந்த கடலில் வந்து ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகும், ஒரு பெரிய அமைதல் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகும், காற்றும் கடலும் இறையும் பயந்து கொண்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, இவங்க விழித்து கொண்டு இருப்பாங்கன்னு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்போ இவங்களை அந்த பக்கம் போகும்படியாக இவர்களை இந்த போட்டில் ஏற்றினது யார்? அவங்களை யார் ஏற்றுனா? அவங்கள வந்து ஏறிட்டாங்களா? சொல்லுங்க. அவங்கள இந்த போட்டில் ஏற்றினது யார்? என்னங்க, இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். அப்போ போட்டில் ஏற்றுறதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, அவரை அறிந்து கொள்ளும்படி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் தான் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தேவனுக்கு தெரியாமல், தேவன் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் நமக்கு தேவைப்படுகிறது. என்னை அழைத்தது தேவன், என் மேலே இந்த ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறது தேவன். நான் பெற்றுக்கொண்டிருக்கிறதான அந்த அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் கிடையாது, இது ராஜரீக அபிஷேகம். நிறைய பேர்த்துக்கு அந்த அபிஷேகத்தை குறித்து மேன்மை இல்லாதபடி, மேன்மையை உணர முடியாதபடி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை உணர முடியாதபடி இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லதில்லை, அவரால் கூடாது என்று சொல்லி எதுவுமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாததை உருவாக்கக்கூடியதான தேவன் அவர். ஒருவேளை நீங்கள் அறிந்தும் அறியாதவர்களை போல நீங்கள் செய்ததான காரியங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா அவர் அன்புள்ளவர், அவர் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க தேவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. அதனால தான் இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது முடிவு. பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது முடிவு. ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாரு? உன் சத்துருக்களுக்கு முன்பாக. நமக்கு சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாது. நம்முடைய போராட்டம், நம்முடைய எதிரி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறதான மனுஷர்கள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நமக்கு விரோதிகள் என்பது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறதான மனுஷர்கள் நம்முடைய விரோதிகள் கிடையாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லாத ஆவியின் மண்டலத்தில் இருக்கிறதான பொல்லாத ஆவியின் சேனைகளோடு பெரிய கூட்டமே இருக்குது நமக்கு எதிராக. அவங்களுக்கு முன்பாக நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பந்தினா என்ன அர்த்தம்? பந்தினா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு, பிரியாணி மூக்கு பிடிக்க சாப்பிட்டு, அதான் பந்தி என்று சொல்வது ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். பந்தி என்று சொல்வது, பந்தி எல்லாம் உட்காந்து பரிமாறுறாங்க இல்லைங்களா? அதே போலவே தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஐக்கியப்பட்டு ஆராதனையில் அமர்ந்திருக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கிறதான நேரத்தில் அவர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து அடுத்தது அடிஷனலாக ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போது நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு நிறைய விரோதிகள் இருக்கிறாங்க. 1 2 அல்ல, அநேக விரோதிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதற்காக தான் இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு கிருபையாக அவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனங்கள் அதை உபயோகப்படுத்தாதபடிக்கு அப்படியே மழுங்கடித்து வைத்திருக்கிறோம். ஏதோ ஒரு காலத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், அதுக்கப்புறம் நிரம்புறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மணிக்கணக்கில் நம்ம தேவ சமூகத்தில் ஆவியில் நிரம்பி நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். பலன் இல்லாதவர்களுக்கு, சத்துவம் இல்லாதவர்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. ஆனால் தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் முதலாவது போய் எருசலேமில் என்ன பண்ணுங்கள், காத்திருங்கன்னு சொல்கிறாரு. காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அதுக்கப்புறம் நீங்கள் பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள், சாட்சிகளாக இருங்க அப்படின்றாரு. அப்போது பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததற்கு ஒரு காரணம், நம்மை அவருடைய சாட்சிகளாக கர்த்தர் நியமித்திருக்கிறார்.
ஆனால் தேவனுடைய சாட்சிகளாய் நியமிக்கப்பட்டிருக்கிறதான இன்று நாம் தேவனுக்கு சாட்சியாக இல்லாமல் பிசாசுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் சாட்சிகளாக இருக்கிறோம். சபையில் அவ்விதமாய் தீமையான காரியங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிசாசுக்கு சாட்சிகளாக இருக்கிறாங்க, தேவனுக்கு சாட்சிகளாக இல்லாமல் போய் விடுகிறார்கள். கர்த்தர் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதற்கு மத்தியில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துடவே கூடாது. எதிர்காற்று வீசலாம், எதிர்ப்போர் பேசலாம், ஆனாலும் அடுத்த அடியில் நம்ம பாடணும், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம நம்ப போகிறோம். அவரை மாத்திரம் நம்ம கீழ்ப்படியும்படியாக நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். இதுக்கு மத்தியில் ஒருவேளை இந்த காற்று வீசினவுடனே அந்த சீஷர்களை என்ன பண்ணியிருப்பாங்க, புலம்பி இருப்பாங்க. பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம், நம்மளை வேகமாக போன்னு சொல்லி இந்த ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளை துரிதப்படுத்தி இந்த போட்டில் ஏற்றி விட்டுட்டு இப்போ அவர் பாட்டுக்கு எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு பேசியிருக்கலாம். கண்டிப்பாக பேசியிருப்பாங்களா? நீங்களும் நம்ம அந்த பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணியிருப்போம், நமக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதலாவது நம்ம அழைத்ததான தேவனை நம்ம மறுதளிப்போம், இல்லைன்னா அவருக்கு விரோதமாக முறுமுறுப்போம். என்ன ஆண்டவர், என்ன இப்படி ஒரு புயலில் நம்மளை சிக்க வச்சுட்டாரு, இதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டு நம்மளை ஏற்றி வச்சார். நம்மளை கொஞ்சம் நேரம் கழித்து ஏற்றிருக்கலாம், இல்லைன்னா அடுத்த நாள் நாளைக்கு கிளம்பியிருக்கலாம். இவர் எங்கேயும் அவசரமாக போகிறாருன்னுட்டு நம்மளை அவசரப்படுத்தி இந்த போட்டில் ஏற்றிட்டு இப்போ இவ்வளோ பெரிய சிக்கலில் நம்மளை சிக்க வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இவங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம். அதிக வார்த்தைகளில் பாவம் இல்லாமல் போவது இல்லை. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிடுவோம். அதனால் இந்த ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் என்னை அழைத்தது தேவன், என்னை போட்டில் ஏற்றினது அவர், இந்த விசுவாச படகுல என்னை ஏற்றினது அவர், இந்த சபையில் சேர்த்தது அவர், இந்த விசுவாச வாழ்க்கையில் எனக்கு கொடுத்தது அவர். அவர் அறியாமல் எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் வராது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நம்ம இந்த நாளிலே எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் நாமளும் சோர்ந்து போயிடுவோம், முறுமுறுத்து போயிடுவோம். பாதி வழியிலேயே அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். நாம் என்ன பண்ணிடுவோம்னா அவரை விட்டு விலகிடுவோம். இந்த ஆண்டவரை தெரிந்து கொண்டு என்ன எனக்கு வந்துச்சு, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் தானே, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்ல, எவ்வளோ நாளாக நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைக்கலையே அப்படின்னு அவங்க புலம்பலாம். அந்த மாதிரி கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. மனுஷனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நம்முடைய இருதயம் நம்முடைய வழியை யோசிக்கும். இதில் போனால் நல்லா இருக்குமா, இதை வாங்கினா நல்லதா, இப்போ ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, இதை வாங்கினா நல்லதா, இப்பயே அதை வாங்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன், விட்டுட்டா போயிடும், திரும்பி போயிடும், திரும்ப கிடைக்காது, அதனால் இப்பயே போய் அதை முண்டி அடித்து எப்படியாச்சும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய வழியை யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை நடையை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அப்போ நம்முடைய யோசனையின்படி எதுவுமே நிற்காதுங்க. நீங்கள் யோசித்து நடந்துட்டு இருந்தீங்க, யோசித்து தான் நீங்கள் கடனை வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், குடும்பத்தை எப்படி பண்ணணும், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கடன் வாங்கிட்டீங்க. ஆனால் உங்களுடைய இருதயத்தை உறுதிப்படுத்தி நடையை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அப்போ அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்முடைய இருதயத்தில் வர எண்ணத்தின்படி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், அநேக தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் அதை நிலைநிறுத்தக்கூடியதான வல்லமை கர்த்தரிடத்தில் மாத்திரமே உண்டு. அப்போ கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இப்படி ஒரு ஆசைப்படுறேன், இப்படி ஒரு இதை குறித்து நான் ஆசைப்படுறேன்,
ஆசைப்படுறது தவறு இல்லை. ஆசையை நம்ம தேவன் சமூகத்தில் சொல்கிறோம், ஆண்டவர் இப்படி வாங்கலாம்னு நினைக்கிறேன், இதை பார்க்கலான்னு நினைக்கிறேன், உமக்கு சித்தமான இதை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரை அப்படின்னு ஜெபம் பண்ணோம்னா அவர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவார். நம்ம என்ன பண்ணிடுறோம், அவசர அவசரமாக போய் எங்கே கடன் கொடுப்பாங்களோ கடனை வாங்கிட்டு இப்போ முழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதற்காக தேவன் நம்மை அழைக்கவே இல்லை. கடன் கட்ட முடியாமல் நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு போய் அங்கே போய் நின்றுட்டு இருந்தால் இவங்க யாருடைய பிள்ளைகள்னு நமக்கு பிசாசு நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவான். தேவனுடைய பிள்ளை கோர்ட்டில் கடன் கட்ட முடியாத வந்து நின்றுட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா கடன்காரன் நம்ம வீட்டு வாசலில் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்க சர்ச்சைக்கு போகிறவங்க இவங்க கடனை வாங்கிட்டு கடனை கட்ட முடியாதபடி கடன் கொடுத்தவன் இப்போ வந்து கத்திக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்முடைய நடையை வாய்க்க செய்கிறவர் அவர். நம்முடைய இருதயத்தில் 1008 எண்ணம் விருப்பம் இருக்கும், அதெல்லாம் நிற்கவே நிற்காது. அதில் நம்ம எதை செஞ்சாலும் தேவ சமூகத்தில் போய் அவருடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சீஷர்கள் தங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அறியாதவர்களாய் இருந்தாங்க. ஆனால் இயேசுவோ அவர்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவளுக்கு என்று ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். அந்த போட்டு போய் இப்படி மாட்டிக்கும், கடல் அலை சீற்றத்தில் சிக்குண்டு சிதற போக்குற மாதிரி இருக்கிறது, அவங்களுக்கு உயிருக்கு இப்போ பெரிய ஆபத்து நேரிடுகிறதாக இருக்கிறது. அவங்க பார்த்து கலங்க போகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுபோல் ஒருவேளை நீங்கள் இப்போ கலங்கி கொண்டிருக்கலாம், இது யார் எனக்கு இதில் விடுதலை தர முடியும், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிப்பா? தேவன் ஒருவர் கொண்டு அவர் உங்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் மத்தியில் உங்களை வெளியே வருவதற்கு தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதை நாம் மறந்து விடவே கூடாது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ மாட்டிக்கிட்டோம். இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு போதிப்பேன். வேறு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு டீச் பண்ண போகிறேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ இனிமேல் மனுஷ ஆலோசனைப்படி உன் சொந்த ஆலோசனைப்படி நீ நடந்தது போதும். இனிமேல் தேவனுடைய ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிந்து உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை அந்த கொடூரமான சூழலிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அப்போ பிரச்சனை நேரத்தில் தான் நம்முடைய இருதயத்தில் என்ன எண்ணம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது கூட நமக்கு தெரியாது. பிரச்சனையில் நம்ம பாட்டுக்கு தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம், அவருடைய மகிமையை மட்டுப்படுத்துவோம். யாரால் இது முடியும், என்னால் இது முடியாது, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுவோம். அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு தவறான ஒரு எண்ணம் பிசாசினால் ஏற்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தவறான எண்ணத்திலேருந்து வெளியே வர தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே எனக்கு விடுதலை தர, இந்த பிரச்சனை நேரத்தில் என் இருதயத்தில் இவ்வளோ நாள் மறைஞ்சிருந்தது இப்போ தான் ஆண்டவர் எனக்கு தெரியுது. கல்யாணம் பண்ணி அநேக வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் கணவனுக்கு மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்த பின்னாடி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ யாருன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு புருஷன் சொல்லுவார். புருஷனை பார்த்து மனைவியும் சொல்லுவாங்க, நீயும் யாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்வாங்க. கல்யாணம் பண்ணி 20 வருஷம் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு யாருன்னே தெரியுதா? கல்யாணம் பண்ணுறப்போ கல்யாணம் பண்ணி ஒரு 5 நாளில் 10 நாளில் 10 வருஷத்தில் 20 வருஷம் கழித்து தான் தெரியுது இவங்களுக்கு. இப்போ தான் நீ யாருன்றது எனக்கு
தெரியுதுன்னு சொல்லி. இது இவங்களுடைய இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிறதான ஒரு கசப்பு, புருஷன் மேலே மனைவி மேலே. யார் என்ன பண்ணாலும் என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர், இணைத்து வைத்தவர் தேவன். அவருடைய சித்தத்தின்படி தான் என்னுடைய திருமணம் நடந்திருக்கிறது. அதனால் நான் யாரையுமே குறை சொல்ல போகிறது கிடையாது. திருமணம் நல்லா இருந்துச்சுன்னா என் பிள்ளை கொடுத்த வைத்த அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல அதுக்கு பலியாடுற யாகிற தெரியுங்களா? ஊழியக்காரன் தான். இந்த மனுஷன் தான் நல்ல பொண்ணு நல்ல பையன்னு சொன்னான், இன்றைக்கி இப்படி வந்துருச்சு அப்படின்வாங்க. அதே நல்லதாக இருந்திருந்தா என் பொண்ணு கொடுத்து வச்சுவ, அவளுக்கு அன்றைக்கே சொன்னாங்க, பிறக்கும் பொழுதே சொன்னாங்க, அவளுக்கு நல்ல ஒரு இடத்துல வாழ்க்கை அமையும்னு சொன்னாங்க அப்படின்வாங்க. கொஞ்சம் எதிராக மாறினவுடனே அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த ஊழியக்காரன் தான் பண்ணான் அப்படின்வாங்க. அப்போது நான் சொன்னேன் என்ன, நீங்கள் தேவன் சொன்னதுபடி நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே திருமண உறவில் மோசமாக இருக்கிற உறவை சீர்படுத்த அவரால் முடியும். ஆனால் தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு இணைக்கப்படாதிருப்பாயாக. எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டுமே நம்ம நிறைய நேரத்தில் அந்நிய நுகத்தில் தான் போய் சேர்ந்துருக்கிறோம். அது கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருக்கும், புது விளக்கமாறு நல்லா கூட்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நாள் ஆகி தேஞ்சு போன பின்னாடி தான் அது வரக்குன்னு இழுக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில். அதனால் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவு நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் நான் என்ன பேசுவேன்னு தெரியாது, என் பிரச்சனை நேரத்தில் நான் யாரை திட்டுவேன்னு தெரியாது. ஆனால் உள்ளத்தில் இருக்கிறது ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. எனக்கு நடந்தாலும் நடக்கலைனாலும், கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், நான் விரும்பினது எனக்கு கிடைச்சாலும், நான் ஜெபம் பண்ணது எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், ஆண்டவரே நான் உங்களை மாத்திரம் நான் நம்புவேன் அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க. உங்களை உறுதியாக நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கையில் கொடுத்துருங்க. உங்களுடைய வீடு கட்ட முடியாமல் இருக்குதா, கர்த்தரிடத்தில் கொடுங்க. கர்த்தருடைய பிரயாசம் விருதா? நகரத்தை காவலாளர்கள் காத்து கொண்டிருப்பது விருதா? கர்த்தர் நகரத்தை காவாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தருடைய பிரயாசம் விருதா. அப்போ நீங்கள் யாரை நம்பி நீங்கள் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க? உங்களை இந்த காரியத்தை செய்ய சொன்னது யார்? தேவன் சொல்லியிருந்தால் நிச்சயமாக உதவி செய்ய அவர் வருவார். நீங்களாக போய் சிக்கிட்டீங்கன்னா அந்த சிக்கல்லேருந்து நீங்கள் தான் வெளியே வரணும்னு ஆண்டவர் பேசாமல் அமைதலாக இருந்துருவார். இப்போ இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் வந்ததான பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் காரணம் நீங்கள் யார் என்று சொல்கிறீங்க? சற்று யோசித்து பாருங்களேன். தேவன் உங்களுக்கு சொன்னாரா? அந்த படகுல இருக்கிறவங்களை அவங்கள பார்த்து ஆண்டவர் அவங்க சொல்லலாம், ஆண்டவர் எங்களை போக சொன்னார், வேகமாக போக சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் நான் என்ன சொல்ல போகிறோம்? யாரை நம்பி இந்த ஆராதனைக்கு வந்தீங்க, இந்த சபைக்கு வந்தீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்க? ஞானஸ்நானம் எடுக்கணும்னா நான் எடுத்துக்கிறேன்னு ரெடியாக கையை தூக்கி வந்துட்டீங்க. உங்களுக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்துட்டோம். ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் இல்லை? நாங்கள் தான் அன்றைக்கி சொன்னவன், உங்களுடைய காது எல்லாம் எங்கே போச்சு? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதே இல்லை. இன்னும் சில நேரத்தில் இந்த திருவிருந்து நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு வருஷம் முழுசும் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்துட்டு அந்த வருஷ துவக்கத்தில் முதல்ல வந்து நிற்கிறாங்க. அவங்க தான். அவங்கள பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறது? நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா? சொன்னால் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அவங்க மாத்திரமல்ல, அவங்களுடைய சார்ந்த ஒரு 4-5 குடும்பங்கள் இருக்குது. இப்போது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம பேசணும். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு இரக்கத்தை எனக்கு கொடுக்குறாரு. அவங்களோடு இருக்கிற மற்றவங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவங்க ஒரு வருஷம் முழுசும் சபைக்கே வரல, சபை பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, சபைக்கே வரதில்லை. இஷ்டத்துக்கு எதையாவது எங்கேயாவது போய்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இந்த வருஷ துவக்கத்தில் வந்து எடுத்தோன்னே அவங்களுக்கு அந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தான் நான் சொல்லிட்டேன், இதை எடுக்கும் பொழுது தகுதி இல்லாமல் எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு சாபம் வரும். அந்த வார்த்தை அவங்களுக்கு கேட்குறதே இல்லை.
மீதி எந்த பிரசங்கம் பண்ணாலும் எங்களுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்கிறேன், அது உங்களுக்காக தானே சொல்கிறேன். அது மாத்திரம் ஏன் உங்களுக்கு உரைக்கிறது இல்லை? இதை எடுத்தால் சாபம் வரும்னு சொல்லிட்டேன். மீதி ஏதாவது வார்த்தை சொன்னால் என்னையே குத்தி குத்தி பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஏன் அது உங்களுக்கு குத்த மாட்டேனுது? அப்போ தேவனுடைய வார்த்தை அவ்வளோ அற்பமாக போயிடுச்சு. நமக்கு அவருடைய வார்த்தையை மதிக்கிறதே இல்லை. நம்முடைய இஷ்டத்துக்கு போகிறோம், என்னமோ பண்ணுறோம், எங்கேயோ சுற்றுறோம். வருஷ துவக்கத்தில் வந்து நான் திருவிருந்து எடுத்துகிட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், அதுக்கு அடுத்த வாரத்திலேருந்து வரதே இல்லை. திருப்பியும் ஊரெல்லாம் சுற்றி உலகமெல்லாம் சுற்றி அடுத்த நியூ இயர் அன்னைக்கு வருவாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நான் கொடுத்தது போல் அடுத்த வருஷத்தில் நான் கொடுக்க போகிறது கிடையாது. இல்லைன்னா அடுத்த மாதத்துலேயே நான் கொடுக்க போகிறதே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் கவலைப்படுறதை விட நான் ரொம்ப கரிசனப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இது உங்களுக்கு விரோதமான செய்கிறதான ஒரு துரோகமான காரியமாக இருக்கிறது. இனி நான் அந்த இந்த அட்டூழியம் செய்யக்கூடாது. ஊழியம் செய்யணும்னு தான், உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி தான் எங்களை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். நான் மாயமாலமாக மனுஷர்களை பிரியப்படுத்தணும்னு சொல்கிறதுக்காக, அதற்காக நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம்னா கர்த்தர் எங்களை தான் நியாயம் விசாரிப்பார். ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் பிலாத்து போல் என்ன பண்ண போகிறேன், கையை கழுவிடுறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க தான், அவங்க தான் இயேசுவை சிலுவையில் அடிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி ஆசை இல்லை. ஆனால் ரொம்ப எனக்கு வற்புறுத்துறதுனால நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துக்கு முன்னாடியும் நான் கையை கழுவிடுறேன். இந்த நீதிமான் ரத்த பலிக்கு நான் எந்த விதத்துலையும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்படியே எத்தனை நாட்களுக்கு சொல்கிறது? உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்காமல் இருக்கும் பொழுது எதுக்காக சபைக்கு வரணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை தான் கேட்க வரோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதன்படி நடக்காமல் இருந்தோம்னா நம்ம எதுக்கு வரணும்? இதே ஒரு ஸ்கூலில் போகும்பொழுது உங்கள் பிள்ளை அப்படியே அவங்க டீச்சர் சொல்கிற எந்த பாடத்தையும் கேட்காம அது பாட்டுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல உங்களை தான் கூப்பிடுவாங்க. உங்கள் பிள்ளையை உங்களை கூப்பிட்டு, உங்கள் பிள்ளைக்கு இத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், ஹோம் ஒர்க்கு செய்ய மாட்டேனுது, சரியான நேரத்துக்கு வர மாட்டேனுது, லேட்டாக தான் வந்துட்டே இருக்குது, நான் எவ்வளோ நாள் சொல்லிவிட்டேன், இப்போ அடித்தாலும் டீச்சருக்கு தண்டனை இல்லைங்களா, அடிக்கக்கூடாது பிள்ளைங்களை. அதே போல் தான் இப்போ சபையிலையும் அப்படி தான் ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே என்னையும் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அப்படி நிற்க வச்சிடுறீங்க, நீங்கள் அப்படி செய்யும் பொழுது என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து வச்சிடுறீங்க. எதுவுமே சொல்ல முடிகிறதில்ல. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு ஆண்டவர் பார்த்துட்டு அமைதலாக இருக்க மாட்டார். நிச்சயமாக கர்த்தருடைய சிட்சை நமக்கு உண்டு. அதனால் நம்ம அதுக்காக கர்த்தர் சிட்சிக்கிறார் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரியது. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்க வேண்டியதும் கீழ்ப்படிய வேண்டியதும் உங்களுடைய கடமை. அதனால் அடுத்த மாதத்தில் நமக்கு திருவிருந்து எடுக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி நான் நடந்தேனா, நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பார்க்கணும். உங்களையே சோதித்து பார்க்கும் பொழுது மற்றவர்களால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட போவது கிடையாது. இல்லைன்னா இப்போ நியாயம் தீர்த்துக்கிட்டே இருக்கிற உங்களை, நீங்கள் இப்படி நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையே, நீங்கள் இப்படி வராமல் இருக்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி ஒரு ஊழியக்காரருடைய வாயில் அப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாது. உங்களை நியாயம் தீர்க்கும்படியான வார்த்தை வரக்கூடாது. உங்களை ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தை தான் என் வாயில் வரணும். அப்போது இதை நான் ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன். ஆனால் இந்த நாளில் ஏதோ ஆண்டவர் வந்து அதை என்னை பேச வைக்கிறார். அதனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைக்கு நேரத்தில் அவர் முன்னாடியே ஒரு வழியை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படி ஒரு சோதனை வரும், இந்த சோதனை நேரத்தில் நான் இவனை தப்புவிக்க இப்படி ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி நிறைய வழிகளை வச்சுருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருந்தார். அவருடைய வாங்கி அவரோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் நிறைய காரியங்களை என்கிட்ட சொல்லுவார். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சுங்க, இதுலேருந்து வழி தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் அப்படின்வார். சரிங்க அப்படின்னு. அப்படி அதுவும் நடக்கலைன்னு வச்சுங்க, அடுத்த 2வது இந்த திட்டத்தை வச்சுருக்கிறேன் அப்படின்வார். நானும் சரின்னுவேன்.
இந்த 2வது திட்டமும் நடக்கலைன்னு வச்சுங்க, 3வது இப்படி ஒரு திட்டத்தை வச்சுருப்பேன். நிறைய பிளான் வச்சுருக்கிறாரு. அப்படி நம்ம பிளான்லாம் வைக்கவே தேவையில்லை. நம்மளை குறித்து ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவர் நல்ல திட்டத்தை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வைக்கல. அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம அந்த நித்திய ஜீவனை குறித்தே யோசிக்கிறதே இல்லை. இப்போ இருக்கிறதான இந்த நாளில் இருக்கிற நம்முடைய ஜீவன் எப்படி தப்புனா போதுன்னு சொல்லி தான் நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். அதனால் நிறைய பேர் கூப்பிடுவாங்க, ஆலயத்துக்கு வந்தால் உங்களுக்கு வியாதி நல்லாயிடும் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம ஒரு நாள் யாரையும் கூப்பிடவே கூடாது. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 3 வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 3 வாரம் வந்தும் அவங்களுக்கு நடக்கலைன்னு வச்சுங்க, அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, ஏங்க 3 வாரம் வர சொன்னீங்க, 3 வாரம் வந்துட்டேன், எதுவுமே நடக்கலையே. நீங்களும் நானும் மாட்டிக்கோ. இயேசுவை நம்புங்க, அவரால் முடியும். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் வாங்க. இப்போ இங்கே ஆள் சேர்க்கணும்னு யாரும் உங்களை வந்து இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணல. நீங்கள் இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு எந்த ஒரு லிமிட்டையும் கொடுக்கல. நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு 3 ஆத்துமாவெல்லாம் நீங்கள் கொண்டு வரணுங்க. இப்படி நிறைய சபையில் பிரசங்கம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த வருஷத்தில் இத்தனை ஆத்துமாக்கள் நம்முடைய சபைக்கு வர வேண்டும், இந்த வருஷத்தில் இத்தனை கிளை சபைகள் நமக்கு துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை பிரிண்ட் பண்ணி சபையிலே மாட்டி வச்சுருக்கிறாங்க. ஒரு நாள் வரும்பொழுதும், ஐயோ ஒரு ஆத்துமா கூட கொண்டு வரலையே, அரை வருஷம் ஆயிடுச்சே, 3/4 வருஷம் ஆயிடுச்சே, 1 வருஷம் ஆயிடுச்சே, ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிடுச்சே, ஒரு ஆத்துமா கூட வரலையே அப்படின்னு நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆத்துமா கர்த்தருக்குரியது. ஆத்துமா ரட்சிப்பு தேவனுடையது. நீங்களும் நானும் எந்த ஒரு ஆத்துமாவையும் ரட்சிக்க முடியவே முடியாது. அதை முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம அவங்கள ரட்சிப்புக்குரிய காரியத்தை சொல்லலாம், வழி நடத்தலாம். ஆனால் கேட்டுட்டு ரட்சிப்புக்குள்ளே வர்றதும் வராமல் போகிறதும் அந்தந்த ஆத்மாவுடைய தனிப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது. அது யாரும் நம்ம போய் கம்பல் பண்ணவோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணவோ கர்த்தர் நமக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதனால் இந்த நாட்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம்? போராடி கொண்டே இருக்கிறோம், முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாக அந்த எதிர்காற்று வீசும் பொழுது அந்த மத்தேயு 14 அதிகாரம் பாருங்க. இருபத்தி 5ஆம் வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர் இடத்தில் வந்தார். பாருங்க, இவங்க தனிமையாக இல்லை. பிரச்சனை நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுடைய தேவன் உங்கள் அருகிலே வருகிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் அவர் வராரு, ஆனால் அவரை பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவரை பார்க்கணுன்னா கண்கள் திறக்கப்பட வேண்டும். பிலேயாம்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தேவ ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாலாக் என்கிறதான ராஜா கூப்பிட்ட பொழுது அவர் தேவன் இடத்துல போய் கேட்குறாரு. தேவன் போக வேண்டாம்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் அவன் அநேக பணம் நிறைய கொண்டு வந்துட்டு 2வது தடவை கூப்பிட்றான். இவன் இப்போ சொல்கிறான், இல்லை நான் போய் தேவன் இடத்துல கேட்டேன். முதல் தடவையே சொல்லிட்டார்ல ஆண்டவர், நீ போக வேண்டான்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு தடவையும் மறுக்க பாலாக்கு வந்து ஹெவியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு காணிக்க. ஆனால் இவருக்கு மனம் பணத்து மேலே போயிடுது. அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு, அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு போகிறாரு. இருந்தாலும் போன இடத்துல அவனுடைய மதியினத்தை மாற்றும்படியாய் ஒரு கழுதை பேசுகிறது. அவனுடைய மதியினத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவ ஜனம், ஆசீர்வதிக்கும்படியாகவே தெரிந்து கொண்டதான தேவ ஜனம், அந்த ஜனத்துக்கு விரோதமாக யார் வந்தாலும், எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும், ஒரு வழியாக வரவங்க 7 வழியாக ஓடி போகும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க இப்படி வந்து நம்மளை அழிச்சிடுவாங்களோ, அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது, நம்மளை விட பெரிய ஆட்களாக இருக்கிறாங்களே நீங்கள் நினைக்கலாம். தேவன் குழப்பத்தை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை விட்டு துரத்த போதுமானவராக இருக்கிறார். நம்ம நிறைய காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை அறியாததுனால தான் நம்ம இப்படி பயந்து கொண்டே இருக்கிறோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒருவேளை நான் மரித்து போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு சித்தமான என்னை மரித்த என்னை உயிரோடு எழுப்புவார் அந்த பூமியில். இல்லைனா மரித்த உடனே நான் அவருடைய சமூகத்தில் போய் அவரோட மொழித்து கொள்ளுவேன். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டுமே ஒழிய, இந்த பூமிக்காக இந்த நாட்களில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறது வீண். அப்போ என் குடும்பத்துக்காக நான் எதையும் செய்யக்கூடாதா? நீங்கள் செய்யுங்க. ஆனால் அதுதான் பிரதானமான நோக்கம்னு உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு பணத்துக்காக நான் எதையும் செய்யுங்க. பணமே முக்கியமான பொருளாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவன் தான் பிரதானமான ஒரு காரியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் உங்களை திருப்தியாக நடத்துவார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால் பண ஆசை வேண்டாம். தேவன் நமக்கு இருக்கிறத அன்றன்னைக்கு சங்கீதக்காரர் சொல்வார், நான் ரொம்ப மிகுதியாகி உங்களை தூசிக்கிறதபடி, குறைவுபட்டிருக்கிறதுனால கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு எனக்கு அன்றன்றுள்ள படி எனக்கு அளந்து போசிங்க ஆண்டவரேன்னு சொல்லுவார். அப்போ நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவரே, நீங்கள் இந்த நாளில் ஒருவேளை இந்த மாதம் சம்பளம் வந்துருச்சுன்னா வாங்கிட்டு, ஆண்டவரே இது இந்த மாதத்திற்கு போதுமானதாக எனக்கு கொடுங்க, இதிலிருந்து மீதியான துணிக்கைகள் எடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். அதை விட்டுட்டு 10 மாதம் சம்பளமும் ஒன்றா வரணும்னு சொல்லி அவதியாக இதற்காக ஓவர் டைம் அதையும் இதையும் பார்த்து நம்முடைய உடல் தான் கெட்டு போயிடும். தேவன் நமக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு தரும்படியாக அவர் ஜெபத்தில் சொல்லி கொடுக்குறார் இல்லைங்களா? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லிட்டு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்போ நம்ம ரொம்ப அவதிப்பட்டு ஆசைப்பட்டு நம்ம பாட்டுக்கு நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு சித்தமில்லாத வழிகளில் நடந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு சித்தமானது எது என்று சொல்லி அவரிடத்துல கேட்போம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனை நேரத்தில் அவங்கள தேடி வராரு. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். இங்கே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின்பு கர்த்தரை பார்ப்பதற்கு அவர்களுக்கு மன தைரியம் இல்லாதபடியினாலே, அவமானப்பட்டபடியினாலே, பாருங்கள் 8ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம், 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இப்போ இவங்க நல்லா நினைக்கிறாங்க, ஒளிஞ்சிக்கிட்டால் தேவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருந்தோம்னா நம்மளை யாராலையும் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா, சிறு பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம கூப்பிட்ற நேரத்தில் போய் ஏதாவது ஒரு கதவு சந்தில் போய் பூந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஊடலெல்லாம் தேடிக்கிட்டே இருப்போம். ஆனால் தான் அந்த பிள்ளைங்களுக்கு காலில் வந்து அந்த செயின் கட்டி விட்றாங்க, சலங்கை கட்டி விட்றாங்க. அது சலங்குன்னு சத்தம் கேட்டால் இந்த இடத்துல புள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி தான். சரி, இப்போது இந்த மாதிரி இந்த பிள்ளைங்க போய் ஒளிஞ்ச மாதிரி நீங்களும் நானும் ஒளிஞ்சிக்கிட்டா நம்முடைய குடும்பத்தில் யாரும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடறான்னு வச்சிங்களேன், போலீஸில் தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும், என்ன ஆபத்தில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தாலும், என்ன குறைவுகளுக்கு மத்தியில் நீங்கள் இருந்தாலும், உங்களை தேடி வரக்கூடியதான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அவருக்கு தெரியும் எங்கே இருக்கிறான்னு சொல்லி. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நீ எங்கே இருக்கிறப்பா ஆதாமே? டெய்லி நான் உன்னோட பேசணும் வர இந்த நேரத்தில் நீ எங்கே போன என்னை பார்க்காம? இவ்வளோ நாள் ஆவலாக வந்துக்கிட்டு இருந்த, நான் வரத்துக்கு முன்னாடியே என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் ஒன்று தேடி வந்திருக்கிறேன், நீ எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி. அதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் இருக்குது, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
இப்போ உங்களை அழைச்ச தேவன் அவர். உங்களுடைய ஆபத்தின் நேரத்தில் உங்களை விட்டு விலகவே மாட்டாருங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 11 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பெண் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவருடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்கள் மேலும் மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் காணாமல் போன ஆட்டை தேடி வந்த தெய்வன். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் காணாமல் போயிருந்தோம். ஆனால் நம்மளை தேடி வந்ததான தெய்வன் இந்த நாளிலும் ஒருவேளை புயலுக்கு மத்தியில், நீங்கள் போராட்டத்துக்கு மத்தியில் யார் எனக்கு உதவி செய்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து யார் எனக்கு விடுதலை பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களை தேடி வந்திருக்கிறதான தெய்வன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடவே வேண்டாம். அப்போ எதிர்காற்று வீசும் பொழுது அவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தேடி அவர் வந்து நமக்கு உத்தரவு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. படகில் செல்லும் பொழுது இனி போக வேண்டியதான செய்ய வேண்டியது என்னது என்று சொல்லி பயந்த நேரத்தில் தேவன் அண்டையில் நாம் வந்து சேரும். ஒருவேளை உங்களுடைய படகுல எதிர்காற்று வீசலாம். அந்த நேரத்தில் நீங்கள் தேவனிடத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை போட்டில் ஏற்றினது நீங்கள் தான். நான் நிறைய நேரத்தில் அப்படி சொல்லியிருக்கேன். ஆண்டவரே, நான் வந்து உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை, என்னை தெரிந்து கொண்டது நீங்கள். ஆண்டவரே, எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இப்போ நான் கைவிடப்பட்டது போல, எல்லாராலும் மறந்து போனது போல நான் இருந்தாலும் என்னை மறந்து போகாத தேவரை நீர் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறீங்க. நான் சாதாரணமாக வரல இந்த ஊழியத்துக்கு, என்னை அழைச்சது நீங்கள் ஆண்டவரே. நான் வேண்டான்னு சொல்லி ஓடினேன், ஆனால் என்னை மறுபடியும் கொண்டு வந்தீங்களே. ஊழியத்தில் அழைப்பு சின்னதுலேயே எனக்கு தெரியும் ஊழியம் அழைப்புன்னு சொல்லி. ஆனாலும் நிறைய நேரத்தில் ஊழியத்திற்கு அழைப்புக்கு நான் வரவே இல்லை. அப்போ ஒரு நாள் நான் போயிட்டு இருந்த ஒரு சபையில், நான் இப்போ லேட்டாக தான் போவேன். அது கல்யாணம் ஆன பின்னாடி நானும் பேபியும் போகணுன்னா நான் சொல்லுவேன், நீ வேணா நீ முன்னாடி போனாமே, லேட்டாக தான் வருவேன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு நாள் அப்படி லேட்டாக வந்து உக்காந்துருக்கும் பொழுது அந்த பாஸ்டர் வந்து திடீர்னு தீர்க்க தரிசனமாக சொன்னார், ரவி, நீ இருக்க வேண்டிய இடம் அங்கே இல்லை, நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே, அது உனக்கே தெரியும், வாஸ்தவமா அப்படின்னாரு. எல்லாரும் மத்தியிலையும் நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ நான் கையை உயர்த்தி, எஸ், எனக்கு அந்த இடத்துல தான் ஊழியத்தில் தான் ஆண்டவர் எனக்கு தெரிந்து கொண்டு இருந்தார். ஆனால் நான் என்னை மறைத்து நான் இங்கே உக்காந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி தான் என்ன அவர் அழைச்சார். அப்போது எனக்கு இன்னும் கூட ஒரு ஒரு அடுத்த ஒரு ஒரு இது எனக்கு கிடச்சிச்சு. என்னை நிச்சயமாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஊழியக்காரங்களாம் சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னை அழைத்தார் என்பது எனக்கு தெரியும். தெரிந்திருந்து நான் உதாசீனப்படுத்தி ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், இந்த ஊழியத்துக்கு என்று அழைத்தார். அதனால் ஊழியத்தில் என்ன குறைவு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எங்கேயும் போய் கேட்க போகிறதே கிடையாது. யாருக்கிட்டையும் நான் போய் சொல்ல போகிறதே கிடையாது. எனக்கு சொல்லக்கூடியதான ஒருவர் உண்டு. அவர் இடத்துல நான் போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, என்னை அழைத்தீங்க, எனக்கு இப்போ இந்த தேவை இருக்குது, இந்த தேவைகளுக்கு மத்தியில் என்னை சந்திக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. இதை நீங்கள் சந்தித்தாலும் சரி, சந்திக்கலைனாலும் சரி, நான் உங்களுடைய பாதத்தை விட்டு நான் விலகவே போகிறது கிடையாது ஆண்டவரே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களோட இருக்கிறேன். நிறைய பேர் சபைக்கு வரும்பொழுது அப்படி தான், இந்த ஆசீர்வாதம் கிடச்சிருச்சுன்னா நான் உங்ககிட்ட வந்துடுறேன். அப்படி எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி இருந்த சபையில் ஒரு தம்பதிகள் வந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் குழந்தைங்க இல்லாமல் இருந்துச்சு. வந்தாங்க, ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தம்பதி
ஒரு ஒரு மாதம் 2 மாதம் வரல. அதுக்கப்புறம் போய் அவளை பார்த்தோம். அப்போ சொன்னாங்க, சின்ன பிள்ளையாக்குது, குழந்த கத்தும் அப்படின்னாங்க. சரி. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு, வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம், குழந்தைக்கு வந்துங்க இப்போ வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம், அது காய்ச்சல் அடிக்குது, அதனால் வரல. அதுக்கப்புறம் போனால் அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லிக்கிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பக்கம் போகிறத விட்டுட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நான் அவங்கள சபிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்கள ஆசீர்வதிச்சு தான் ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரை வழியில் பார்த்தோம், நானும் என் பாஸ்டர் போகும்பொழுது. பாஸ்டர் கேட்டார், எங்கேயா குழந்தை என்னாச்சு அப்படின்னோடனே ரொம்ப சோகமாக சொன்னாங்க, இல்லையா குழந்தை தவறி போயிடுச்சு. அப்போது குழந்தை கொடுத்த உடனே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் வரதே இல்லை, ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டீங்க. எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கிறது? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்னு சொல்லலாமா? எடுக்கிறதுக்காக கத்தர் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்படி யோபனுடைய வாழ்க்கையில் எடுத்தது எல்லாத்தையும் ரெட்டத்தனியாக தேவன் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தாரே, நம்முடைய வாழ்க்கையில் தரணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, இது ஏன் என் வாழ்க்கையிலேருந்து வெளியே போச்சு, இது இழப்பதற்கு என்ன காரணம், நான் யாரை தேடி எதற்காக தேவனிடத்தில் வந்தேன்? இந்த ஆசீர்வாதத்துக்காக வந்தேன். அந்த ஆசீர்வாதம் கொடுத்த உடனே அந்த ஆசீர்வாதத்திற்கு எவ்வளோ நன்றியுள்ளவர்களாக இருந்தோம், அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததான ஆசீர்வாதம் அது பாதியிலேயே போயிடும். அதுக்கப்புறம் அந்த இழப்பை யாராலையும் அதை சரி செய்யவே முடியாது. ஆனால் இந்த நாட்களில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறதால நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். முதல்ல அவர் தான் நம்மக்கிட்ட அன்பு கூர்ந்தார், அதுக்கப்புறம் தான் நீங்களும் நான் அன்பு கூர்ந்தோம் இல்லைங்களா? இல்லைன்னா முதல்ல நான் தேடிட்டேன், தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுது அவரை தேடிட்டேன் அப்படின்னு நம்ம யாராலையும் சொல்லவே முடியாது. முதல்ல அவர் தான் நம்மளை தேடி வந்தார், தெரிந்து கொண்டார். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆபத்தில் கைவிடுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த ஆபத்துக்கு மத்தியில் கர்த்தர் ஒரு நோக்கத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த ஆபத்தில் இன்னும் அவரை அதிகமாக தேடும்படியாக நாம் நம்முடைய சிந்தையை தேவன் பக்கமாக திருப்பும்படியாக நாம் அவரிடத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். அடுத்ததாக இந்த எதிர்காற்று வீசும் நேரத்தில் அவர் ஆறுதல் படுத்துகிறவராக இருந்தார். மத்தேயு 14 27 பாருங்க. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பிரச்சனை நேரத்தில் காற்று அடிக்குது, அவங்களை தேடி வந்தவர் அவங்களோடு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார். இதே தேவன் தான் இந்த நாளில் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? உன்னை அழைச்சது நான், உனக்கென்று எல்லாவற்றையும் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், நீ வீணாக கலங்கி கொண்டிருக்காத, உன் பிரச்சனையை நான் அறிவேன். அவருக்கு பிரச்சனைகள் தெரியும், இருந்தாலும் நாம் நம்முடைய வாயை திறந்து அவரிடத்துல கேட்கிறமான ஒரு எதிர்பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவரிடத்துல சொல்லுவோம். அவர் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏசாயா 49 13 பாருங்க. ஏசாயா 41:13 வானங்களை கம்பீரித்து பாடுங்கள், பூமியிலே களி கூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார். தேவன் நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. சீயோனும் கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். நம்ம ஒரு நாள் அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தர் எவ்வளோ வெசனப்படுவார் தெரியுங்களா? கர்த்தர் என்னை மறந்துட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், கர்த்தர் எனக்கு என் ஜபத்தையே கேட்கறதில்ல. நிச்சயமாக கேட்குறாரு. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், என்ன ஜபம் பண்ணோம்,
அவர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு எவ்விதமாக இருக்கிறது? இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வருஷத்துக்கு ஒரு தடவை அது ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அது ஒரு சில பல வருஷங்கள் இப்போ அது அதிகப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை வருஷம் தெரியல, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. இல்லைன்னா எல்லோரும் போய் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை சுற்றி உக்காந்துக்கிட்டு இருப்போம். நாங்கள் இருக்கிற பொழுது முதலாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை இருந்துச்சு, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாங்க, இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஆண்டவரை பார்த்துட்டு ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா? நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு எவ்விதமாக இருக்கிறது? அனுதினமும் கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையில் கர்த்தரை தேடணும். அவருடைய புதிய கிருபையினால் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்ம கைவிட்டுட்டாரு இல்லை மறந்துட்டாருன்னு சொல்லி நம்ம முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம். எதிர்காற்று வீசுகிறதான நேரத்தில் அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசாரிப்பட்டதான தேவ ஜனங்களுக்கும் இந்த சாதாரண ஜனங்களுக்கும் விசாரிக்கிறதான தேவ ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியுங்களா? தேவன் விசாரிக்காத ஜனங்கள் உண்டு, தேவன் விசாரிக்கிறதான ஜனங்களும் உண்டு. 2 பேர்த்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்னை தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஏதோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏய் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு போயிட மாட்டார்ல, டெய்லி என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ எனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு விதமாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு விதமாக இருக்கிறது. பண்டிகைக்கு வருவாங்க சிலவங்கலாம், பண்டிகை முடிஞ்ச பின்னாடி போயிடுவாங்க, திருப்பி அடுத்த பண்டிகைக்கு வருவாங்க. சில சபைகள் இருக்குது, அந்த சபைகள் பாரம்பரிய சபைகள். அந்த சபைகளில் பார்த்தீங்கன்னா சில பண்டிகை அன்னைக்கு இடம் பத்தவே பத்தாது, வெளியெல்லாம் கொட்டாய் போட்டு ரோட்லலாம் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஆனால் மற்ற வாரத்தில் பார்த்தீங்கன்னா சபைக்கு உள்ளே இருக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ இடிச்சு நீட்டமாக கட்டி என்னென்னமோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அப்படிப்பட்டவங்களாம் இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கணுங்க. தானியேலை குறித்து அப்படி தான் சொல்கிறாங்க. தானியேலை குறித்து ராஜா சொல்கிறார், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறதான தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தானியேல் சொல்கிறாரு, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறதான தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வரத்துக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் தான் தூக்கி போட்டோம், 4 பேர் இருக்கிறாங்களே. அவங்க வரத்துக்கு முன்னாடியே ஆண்டவரும் போயிட்டார் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுப்பதற்கு. அதே தேவன் தான் இந்த நாடில் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் நம்மை மூடி மறைத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் நமக்கு ஆறுதல் உண்டு. தேவனுடைய வார்த்தை தேவ பிரசன்னத்தில் நமக்கு கிடைக்கும். அது தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் எங்கேயும் விலகி ஓடி போயிடவே கூடாது. அதற்காக நாம் எப்பயும் தேவனுடைய முகத்தையே நம்ம பார்க்கணும். அடுத்ததாக எதிர்காற்றுக்கு மத்தியில் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். மத்திய 14 அதிகாரம் 29 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அப்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. காற்றை அமர்த்தக்கூடியதான தேவன் உங்களுடைய படகில் இருப்பாரானால் நிச்சயமாகவே என்ன காற்று வீசினாலும் அது அமைதலாக போயிடும். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய சமூகத்தில் உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த காரியமும் இல்லை. நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில், போராட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் தேவனை தேடி வந்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை இந்த படகளை ஏற்றினது அவர் தான். உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது அவர் தான். நீங்கள் சும்மா வரல.
உங்களுக்கு நட்சிப்பை கொடுத்தவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், அதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு சொல்லி அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டார். அதனால் அந்த ஆபத்து நேரத்தில், அவசர நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் அழைத்தவர் நீர் ஆண்டவரே, என்னை இந்த சூழ்நிலையில் நடத்தி கொண்டிருக்கிறீர், இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்ய நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் நம்மை முழுதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். புயலின் மத்தியில் நம்ம இடத்துல வருகிறவராக இருக்கிறார். நம்மை அவருடைய மகனாக மகளாக மாற்றியிருக்கிறார். இந்த தெய்வம் தான் நம்முடைய தேவன். அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். உங்களை நீங்கள் சாதாரணம் இங்கே சும்மா வரல, உங்களை அழைச்சது தேவன் தான். அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, என்னை அழைச்சது நீங்கள் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை இருக்கா நமக்கு? என்னை அழைத்தது தேவன், உங்களை அழைத்தது தேவன். ஹல்லேலூயா. உங்களை கூட்டி வந்தது தேவன், உங்களை தெரிந்து கொண்டது தேவன், உங்களை அபிஷேகித்தது தேவன், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தது தேவன். மனுஷங்கிட்ட நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளலை, தேவனிடத்திலிருந்து தான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் வாக்குத்தத்தம் செய்தவர், வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடர் மாறிடுவார், எங்கே சுமாறிடாரே. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடர் மாறிடுவார், எங்கே சுமாறிடாரே. இயேசுவை பற்றிக்கொள், அவர் பாதம் சேர்ந்து கொள். ஒன்றே தன் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். ஒன்றே தன் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடர் மாறினாலும் இயேசு மாறிடாரே. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடர் மாறிடுவார், இயேசு மாறிடாரே. வாக்குத்தத்தம் செய்தவர், வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இப்போ ஒருவேளை கொடூரமான ஒரு சூழ்நிலையில் பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் நான் சொல்கிறதான அந்த ஜபத்தை நீங்கள் பின்னிட்டு சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த கடினமான சூழ்நிலையில் நீங்கள் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த பிரச்சனை இருந்தாலும், எங்களை விழுங்குறது போல போராட்டங்கள் வந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விழுங்குமறியாய் இருக்கிற போராட்டத்தின் வல்லமை தேவ சமூகத்து அக்கினியாலே பற்றி எறியும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, நீர் எழுந்தருளி எங்களை உபத்திரவப்படுத்துவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பீராக. எங்களை தாக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் எதிராய் கிரியை செய்கிறதான அந்நியர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுந்து அழிந்து போவார்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் அதிகப்படுத்தும்படியாய் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு கிரியை செய்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. சத்துருவினால் எங்களுக்கு எதிராக வீசி எறியப்பட்டிருக்கிற
தீமையின் அம்புகள் அனுப்பப்பட்ட இடத்துக்கு திரும்பி போகும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, மந்திர சூனிய வல்லமைகள் மூலமாக, மந்திர சூனியக்காரர்கள் மூலமாக எங்களுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாய் போவதாக, அமைதலாய் போவதாக. இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரே, நீங்க எங்களுடைய அஸ்திவாரமாக இருங்க. ஆண்டவரே, என்ன காற்று வீசினாலும், என்ன புயல் அடித்தாலும் எங்களுடைய வீடு அஸ்திபாரமாகி உண்மையில் இருக்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே, அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா விதமான பிரச்சனைகளும் எங்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வருகிற எல்லா விதமான தீமையின் வல்லமைகளும் எங்களுடைய லக்கை நாங்கள் அடைய முடியாதபடிக்கு தடை செய்கிற வல்லமைகள் தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில கிருபையை இழக்க செய்யும்படியாய் எங்களுக்கு எதிரிட்டு வருகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறுவதாக. நாங்கள் அதற்கு அடிமைகள் அல்ல, நாங்கள் அதற்கு சொந்தமானவர்கள் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில மெதுவாய் கிரிய செய்கிறதான தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு, எல்லா பகுதிகளை விட்டும், எங்களுடைய குடும்பத்தை விட்டு, எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படுகிற எல்லா கடுமையான பிரச்சனைகளையும், இடைவிடாமல் எங்களுக்கு போராடி கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் மேலே இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, எங்களை யாராலும் தொட முடியாத ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதவும் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதவும் கிருபை. அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டீர், அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டீர். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர், ஆயனை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளேயே நாம் நிலைத்திருப்போம், அதை விட்டு வெளியே வர வேண்டாம். தேவன் நமக்காக ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வளையத்துக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த தீங்கு வந்தாலும் அதிலிருந்து நம்மை தப்புவிக்க அவர் வழி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லவரை தான் நம்ம தேவனாக கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உலகம் முழுவதும் போராட்டங்களும் ஆண்டவரே நஷ்டங்களும் ஆபத்துகளும் விபத்துகளும் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இதற்கு மத்தியில் நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீங்க. அந்த தைரியத்தினால் நாங்கள் இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆறுதல் படுத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. எங்களை தேடி வந்தீங்களா ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீங்களே, எங்களை அபிஷேகித்திருக்கிறீங்களே, எங்கள் மேலே பரிசுத்தாவின் வல்லமையினால் முத்திரை போட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த முத்திரையில் நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே, அந்த கர்த்தாவை பாதுகாப்பது வளையத்துக்குள்ள எப்போதும் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதன் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.